ஞாயிறு ஆராயத்தில் கர்த்தாவே மட்டுமாய் பாடல் வேலை, துதி வேலை, சோத்திர வேலை ஆசிரியத்தை இப்பொழுது தேவ செய்தி வேலைக்கு கடந்து வந்திருக்கிறோம். சத்தியத்தை எதிர்கள் சத்தியம் உங்களை விடுதலையாக்கும் என்ற வேதவசத்தின்படி இந்த நாளிலும் கர்த்தாவே வேத வாக்கியங்களை எங்களுக்கு வெளிப்படுத்தி தரும்படி ஜெபிக்கிறோம். இந்த சத்தியத்தை ஆண்டு கேட்கிற ஒவ்வொரு பிள்ளைகளையும் நீர் ஆசீர்வதிக்கும்படி ஜெபிக்கிற கர்த்தாவே மாபெரும் எழுப்புகளை கொண்டு வரும்படி ஜெபிக்கிறோம். பெரிய காரியங்களை செய்யும் இயேசு நாமத்தில் வேண்டிக் கொள்கிறோம். இந்த ஜீவன் உள்ள நல்ல பிதாவே. அல்லேலூயா, அல்லேலூயா. எஃப்டிசி பிரம்மபுரம் திருச்சபைக்கு வந்த மலையாள ஆண்டவராக இயேசு நாமத்தினாலே வாழ்த்துக்கிறோம், வரவேற்கிறோம். இந்த சத்தியத்தை ஆரம்பம் முதல் முடிவு வரை முழுமையாக கேளுங்கள். கர்த்தர் உங்கள் வாழ்க்கையிலே மாபெரும் அற்புதங்களை நிச்சயம் செய்வார். யோவான் எழுதின சுவிசேஷம் 15ஆம் அதிகாரம் 14ஆம் அதிகாரம் 1வது வசனம். யோவான் 14:1. யோவான் ஒரே வசனம் போதும். எல்லாரும் எடுத்துக்கொள்ளுங்க. யோவான் 14:1. உங்கள் இருதயம் கலங்காமலும் இருப்பதாக தேவனிடத்தில் விசுவாசமாயிருங்கள், என்னிடத்தில் விசுவாசமாயிருங்கள். யோவான் 14:1. உங்கள் இருதயம் கலங்காமலும் இருப்பதாக. அருமையானவர்களே, மனிதன் இருதயம் கலங்கி போகிறவனாக இருக்கிறான். எவ்வளவு பெரிய பலசாலியா இருந்தாலும் சரி, எவ்வளவு பெரிய ஞானியா இருந்தாலும் சரி, ஏழையா இருந்தாலும் சரி, சிறியவர்களாக இருந்தாலும் சரி, பெரியவர்களாக இருந்தாலும் சரி, இதயம் கலங்கி போகிற சூழ்நிலைகள் அநேகம் வருகிறது. இந்த இதயம் கலங்கி போகிற இந்த சூழ்நிலையிலே நீங்கள் இருதயம் கலங்காமல் இருக்கணும்னா அதுக்கு என்ன சொல்றாருன்னா, தேவனிடத்தில் விசுவாசமாயிருங்கள், என்னிடத்திலும் விசுவாசமாயிருங்கள். ஒரு மனுஷன் தேவனிடத்துல விசுவாசம் இல்ல, இயேசுவினிடத்துல விசுவாசம் இல்ல, மக்களிடத்துல எந்த விசுவாசம் இல்லைன்னா அடிக்கடி அவன் இதயம் பாதிக்கப்பட்டு கலங்கி அவன் சோர்வடைந்து பலவீனம் அடைந்து வாழ்க்கையிலே நரக வாழ்க்கையை வாழ்வான். எதுக்கு தோவாது இதயம் கலங்கி போயிடும். குடும்ப பிரச்சனை, வேலை தளர்ந்த பிரச்சனை, பண பிரச்சனை, என்னென்னோ பிரச்சனை குடும்பத்தில், பெண்களுக்கு, தாய்மார்களுக்கு, தகப்பன்மார்களுக்கு, வாலிபர்களுக்கு, சிறியவர் எல்லாருக்குமே இந்த இதயம் அடிக்கடி கலங்க வாழ்க்கையே வெறுப்பாய் போயிடும். அப்போ உங்கள் இருதயம் கலங்காது இருக்கணும்னா நீங்க 2 காரியம் செய்யணும். தேவனிடத்தில் விசுவாசமாக இருக்க வேண்டும். இயேசு அப்படின்னு சொல்றது முழு உலகத்திலும் விசுவாசம் உள்ளவர்களாய் வாழ வேண்டும். ஆண்டவராக இயேசு கிறிஸ்து எந்த மனுஷனை பார்த்தாலும் முதல்ல உங்கள் இருதயம் கலங்காது இருப்பதாக. ஏன்னா மனுஷன் கலங்கி போயிருக்கிறான். ஏன் கலங்கி போயிருக்கிறான்? உள்ள பிசாசு இருக்குது, அதுதான் அவனை கலங்கடிச்சுக்குது. அந்த பிசாசு அவனை கலங்கடிக்கிற காரியங்களை அவன் வாழ்க்கையில செய்ய வச்சு பிரச்சனையை, போராட்டத்தை, வியாதியை, வறுமையை, தரித்திரத்தெல்லாம் கொடுத்து, பயத்தெல்லாம் கொடுத்து, இதயத்தை 24 மணி நேரம் கலங்கடிச்சு இருக்கிறதுனால இயேசுக்கு தெரியுது இவன் தேவனிடத்துல விசுவாசமா இல்ல, மக்களிடத்துல விசுவாசம் இல்ல. விசுவாசம் என்னது? விசுவாசம் இயேசு இல்ல உள்ளத்துல. இயேசுவை தேவனுக்கு செலுத்தா தேவனிடத்தில் விசுவாசம்னா விசுவாசம் இயேசுவை தேவனுக்கு செலுத்தல, முழு உலகத்துக்கு இயேசுவை வெளிப்படுத்தல. அதனால பிசாசு உள்ள வந்து அவனை கலங்கடிச்சு வாழ்க்கை ஃபுல்லா கலங்கடிக்கிற வாழ்க்கை வாயும். அதனால்தான் இயேசு எந்த மனுஷனை பார்த்தாலும் முதல்ல விசுவாசத்தை அவன் இதயத்துல வைக்கிறார். இந்த வசனம் இயேசு சொன்ன வசனம் யோவான் 14:1. உங்கள் இருதயம் கலங்காதிருப்பதாக தேவனிடத்தில் விசுவாசமாயிருங்கள், என்னிடத்திலும் விசுவாசமாயிருங்கள். விசுவாசம் இருக்கும்போது உள்ளக்கிற பிசாசு, கலங்கடிக்கிற பிசாசு ஓடிடும். ஓடினது அந்த கடன் தொல்லை, அந்த ஆபத்து, அந்த வியாதி, வறுமை எல்லாம் நீங்கிடும். அப்போ எதை கலங்காம தைரியமா இருக்கும். அப்போ வியாதி, வறுமை, தரித்திரம், பிசாசெல்லாம் நம்ம வாழ்க்கையில இடையே போனோம்னாக்கா நீ தேவனிடத்தில் விசுவாசமா இருக்க வேண்டும். அதனால உங்கள் இருதயம் கலங்காம இருக்கணும்னாக்கா தேவனிடத்தில் விசுவாசமா இருக்க வேண்டும். இந்த இதயத்துல முதல்ல தேவன், உலகம், இங்க விசுவாசம் இருக்க வேண்டும். இங்கே விசுவாசம்
அப்போ விசுவாசம்னா இயேசு காட்டினது, இயேசு கொடுக்கிற தேவனுக்கு. உலகம், இது வந்து உலகம். இயேசுவை கொடுக்கும்போது இங்க இதயத்துல கலங்க இருக்க இந்த இளையோர் கான்பிடன்ஸா இருக்கும். யார் எனக்கு எதிராளி, அவன் எங்க இடத்துல வரட்டும். சிங்க கவியா, அக்னி சூளையா, செங்கடலா, யோர்தானா, ஆமானா, பார்வோனா, யாரும் ஒண்ணு பண்ண முடியாது. ஏன்னா தேவனுக்கு விசுவாசம். இயேசுனா உலகத்துக்கு விசுவாசம். உள்ளகிற கலந்து ஓடிடும், அந்த மனுஷன் தைரியமா இருக்கும். இந்த விசுவாசம் இல்லாத இடத்துல, இயேசு இல்லாத இடத்துல பழைய மனுஷன் ஆதாம், பாவம் மரணம். பழைய மனுஷன் இங்கேயும் தேவனுக்கும் பாவம் மரணம். அதான் அவிசுவாசம். தேவனுக்கும் பாவத்தை காட்டுறது, மக்களுக்கும் பாவத்தை மறக்கணும். இதே கலைதான் இருக்கும். அப்போ தேவனுக்கும் பாவத்தை காட்டுறான், மக்களுக்கும் பாவத்தையும் மரணத்தை காட்டிக்கிறான். வாயிலெல்லாம் கலைக்குதான் இருப்பான். ஆமா, எதுவும் கிடைக்காது. பிசாசு உள்ள ஒருத்தர் பாவம் இருக்கிற பாவத்தின் சம்பளம் மரணம் தான். பிசாசு போறதுல எல்லாம் தடை. எந்த வாய்ப்பும் நடக்காது, எந்த அதிர்ச்சியும் நடக்காது. வேலைவாய்ப்பு, பொருளாதாரம், திருமண வாழ்க்கை எந்த கொண்டு இந்த பிரச்சனை பண்ணி உன் இதயத்தை கலக்கடிச்சு உன்னை வேதனைப்படுத்தி, பிசாசுனாவே பேரே பிசாசு தெரியல. பிசாசுனா வேதனை, பாதாளம்னா அதுக்கு அர்த்தம் என்ன சொல்றாங்க? வேதனையான ஒரு வாழ்க்கை. அப்போ வேதனை இல்லாம இருக்கிற அந்த பாவத்துக்கு பதிலா இயேசு, அவர் தேவ நீதி உயிர்த்தெழுதல். இந்த இதயத்துல இயேசுவை தேவனுக்கும் உலகத்துக்கு தான் தேவனுக்கு விசுவாசமாறு, உலகத்துல என்னிடத்தில் விசுவாசமாறு என்றார். அப்போ நீங்க கலங்காம வாழணும், தைரியமா வாழணும், சக்சஸ்ஃபுல்லா வாழணும்னா கம்பல்சரி கிடையாது. தேவன் பரமண்டலங்கள் பிதாவே, உம்முடைய நாமம், உம்முடைய ராஜ்யம், உம்முடைய சித்தம். ஒரு நாள் 2 நாள் வாழ்நாள் எல்லாம் பிதாவாகிய தேவன் தேவதூர்கள் எல்லாம் வருவாங்க. நாங்களும் எங்களுக்கு கடன்பட்ட எவன அந்த உலகம், முழு உலகத்துக்கு மன்னிக்கிறோம். கிறிஸ்துவின் அன்பு, உம்முடைய நாம், உம்முடைய சித்தம். எங்களுக்கு அன்றண்டு உள்ள ஆகாரம் எங்களுக்கு தாரும், எங்கள் பாவங்களை மன்னியும், எங்களை எந்த சோதனைக்கு தீமையிட்டு ரட்சிக்கிறோம். எந்த இதை கலங்கடிக்கிற காரியத்திலிருந்து அவர் தப்பித்துக் கொள்வார். அல்லேலூயா, அல்லேலூயா. அப்போ உங்கள் இருதயம் கலங்காது இருப்பதாக மொட்டையா சொல்லல, அதுக்கு பரிகாரம் சொன்னாரு. தேவனிடத்தில் விசுவாசமாயிரு, அதுக்கப்புறம் என்னிடத்துல விசுவாசமாயிரு அப்படின்னு சொல்றாரு. நான் தேவனிடத்துல விசுவாசமா இருக்க மாட்டேன், தேவனுக்கு கிறிஸ்துவை காட்ட மாட்டேன், உலகத்துக்கும் விசுவாசத்தை தூக்க முடியும், இயேசுவை காட்ட மாட்டேன், மாம்ச சிந்தையை தான் காட்ட மாட்டாக்கா நீ கலங்கிதான் இருப்ப. எவ்வளவு பெரிய ஆளா தான் சரி, கோடியா பணம் வச்சிருந்தா சரி, ராணுவ படம், பால் பலம் எந்த இதே கலங்கடிக்கும். பிசாசு உள்ள புகுந்து கலங்கடிக்கிறதுக்கு ஏதுவான காரியத்தை நிச்சயம் செய்வான். கேரண்டி, தப்ப முடியாது பிசாசின் கலக்கத்துக்கு. அப்போ தேவனிடத்தில் விசுவாசமா இருக்க கற்றுக்கொள்ளுங்கள், இயேசுவின் இடத்தில் விசுவாசமா இருக்க கற்றுக்கொள். அந்த விசுவாசத்தை தூக்குறமா இயேசு. நம்ம ஏற்கனவே அபிவிசுவாசம் உள்ள இருக்குது, நமக்குள்ள ஆதாம் வியாபாரம் வழி அபிவிசுவாசம் உள்ள இருக்கிறதுனால தான் கலக்கத்தை பிசாசு கொண்டு வரும் அவங்க வாழ்க்கையில அப்படின்னு பார்க்க. அடுத்து யோவான் 5ஆம் அதிகாரம் 1 படிக்க. தம்பி அது சத்தம் போட்டு மட்டும் நைஸா என்கிட்ட சொல்லு, கலங்கச்சர் அவனை. யோவான் 5ஆம் அதிகாரம் 1 படி. இதுல 5வது படி. 38 வருஷம் வியாதி கொண்டிருந்த ஒரு மனுஷன் அங்கே இருந்தான். படுத்திருந்த அவனை இயேசு கண்டு அவன் விரிவாகமாய் யாரை சூழ்ந்திருந்து அவனை நோக்கி சுத்தமாக வேண்டும் என்று விரும்புகிறாயா என்று கேட்டார். போதும், அங்கே கவனி. இது வந்து பாருங்க, 38 வருஷம் வியாதி கொண்டிருந்த ஒரு மனுஷன் அங்கே இருந்தான். படுத்திருந்த அவனை இயேசு கண்டு பாக்குறான். இயேசு 38 வருஷமா கலக்கந்துமா இருக்காத, வியாதி மேல வியாதி சொல்லுனா கலக்க. ஆனா உயிர் மட்டும் சாகல. 38 வருஷமா வியாதி இருந்தோம் சாகல பாருங்க. ஆனா கலங்கிதான் இருப்பான். அவன் நிம்மதியா திருப்பீங்க. 38 வருஷமா வியாதி மேல வியாதி எல்லாம் கைவிட்டுறாங்க. அப்பா அம்மா மாமன் மச்சம் சொந்த பந்து எல்லாம் கைவிட்டாங்க. அவன் தூக்கி போய் விடுறது கூட ஆள் இல்லையா. எவ்வளவு கலக்கன்னு சிந்திச்சு பாருங்க. அவன் நிலையில போய் நம்ம வாயில சொல்லக்கூடாது. அவன் ஸ்டேஜ்ல நீங்க தின்னா நீங்க எப்படி இருந்திருப்ப, எல்லாம் கைவிட்டாங்க. அப்படியே நிர்கதியா இருக்கிறான், கலங்கி போய் இதெல்லாம் கலக்கமா இருக்கும். என்னடா போய் பார்த்தா தேவனுக்கு நம்பிக்கை இல்லை, மக்களுக்கு நம்பிக்கை இல்லை. பார்க்கலாம் ஒரே வெறுப்பு கசப்பு, ஒரே கவலை. நீங்க கூட வெறுப்பு கசப்பு கவலையா இருந்தீங்கன்னா இந்த வியாதிச மாதிரி 38 வருஷம் பிரச்சனை தீராது. பிரச்சனையிலேயே வியாதியிலே இருப்பீங்க.
கலங்கிட்டே இருக்க. இயேசு அவனை கண்டு படுக்கிறது, அவனை இயேசு கண்டு. இந்த இயேசு தான் யோவான் 14 உங்கள் இருதயம் கலங்காதிருப்பதாக. அவனை பார்க்கிறாரு கவனி. அவனை பார்த்ததுவே மச்சான் ரொம்ப கலங்கி போய்க்கிறான். மாமா மச்சான், உங்க மாமா மச்சான் எல்லாம் எங்க ஊர்ல எங்க மாமா மச்சான் எல்லாம் இருக்கிறாங்க. நல்லா ரொம்ப கலங்கி போய், அண்ணன் தம்பி அக்கா ரொம்ப கலங்கி போயிருக்கா, அம்மா சித்தப்பா பெரியப்பா எல்லாம் ரொம்ப கலங்கி போய்க்கிறாங்க. ஏன்னா தேவனிடத்துல விசுவாசம் கிடையாது. ரெண்டாவது மக்கள் இடத்துல கிறிஸ்துவ நன்மை வெளிப்படுத்தல. அப்ப என்ன பண்றாரு? சுயநீதி அநீதி வெறுப்பு காசு விளைக்கிறாரு. அதனால அசுத்தாய் உள்ள வந்துச்சு. கலங்கி போய் வியாதினால கடன் தொல்லையால பிரச்சனையாக இயேசு அவனை பார்த்த உடனே படுத்திருந்த அவனை இயேசு கண்டு அவன் வெகுகால வியாதியஸ்தன் என்றிருந்து அவனை நோக்கி சொஸ்தமாக வேண்டும் என்று விரும்புகிறாயா என்று கேட்டார். அதற்கு அந்த வியாதியஸ்தன், ஆண்டவரை தண்ணீர் கலக்கப்படுவது என்னை கொண்டு போய் விடுகிறதுக்கு ஒருவரும் இல்லை, நான் போவதற்குள்ளே வேறு ஒருவன் எனக்கு முந்தி இறங்குகிறான் என்றார். இயேசு அவனை நோக்கி உன் படுக்கை எடுத்துக்கொண்டு நட என்றார். அது பாருங்க, உடனே அவன் படுக்கை, அந்த மனுஷன் சொஸ்தமாகி தன் படுக்கை எடுத்துக்கொண்டு நடந்து போனான். அப்போ உடனே அவனுக்கு சொஸ்தம் உண்டாகும். அப்ப அந்த இதயத்துல எப்படி இருக்கும்? கலக்கெல்லாம் நீங்கிட்டு சந்தோஷப்பட்டு இருப்பான். வியாதி எல்லாம் போயிட்டு இருக்கும், வலி எல்லாம் போயிட்டு இருக்கும். அப்ப இயேசு அவனுக்கு என்ன பண்ணாரு? முதல்ல தேவனுக்கு விசுவாசத்தை கொடுக்கணும். முழு உலக விசுவாசத்தை அந்த இயேசு அவனுக்காக செய்கிறார். அந்த இயேசுன்ற இடத்துல நீங்க எங்க இருக்க? புதிய ஏற்பாட்டுல இயேசு இப்ப சரீரத்துல இல்ல, இயேசு ஏற்றுக்கொண்டவர்கள். நீங்கள் கலங்கி போன ஒரு மனுஷனுக்கு இயேசு விசுவாசத்தை தேவன் தனக்கு உலகத்துக்கு கொடுத்து உங்க குடும்பத்துல கலங்கடிக்கிறவர்களை கலங்கத்திலிருந்து விடுதலையாக்கி ஒரு அற்புதத்தை செய்யலாம். கையத்தனுங்க. அல்லேலூயா. அதனால இயேசு அவிசுவாசம் என்னது? பாவமும் மரணமும் இருக்கிறது. அதை 38 வருஷமா தேவனத்தில் காட்டுறான், உலகத்தில் காட்டிட்டே இருக்கிறான். 38 வருஷம் பிசாசு வியாதியை கொடுத்து கலகட்டிட்டே இருக்கிறான். இயேசு பாவத்தின் சம்பளம் பண்ண கிடையாது, தேவ நீதி சம்பளம் உயிர்த்தெழுதல். அதான் விசுவாசம். அது ஜீவ விருட்சத்தின் கனி. நன்மை தீமை கனியில பொறுத்துட்டு பாவத்தை மன்னத்தை காட்டி காட்டி கலக்கத்திலே இருக்கிறான் பாருங்க. நீ கூட பாரு, பிரச்சனையிலே உங்க குடும்பத்துல, எங்க குடும்பத்துல எல்லாருக்கும் எல்லா பாவம் மரணம் தேவத்தனை உலகத்துக்கு கொடுக்குற வரைக்கும் என்ன பண்ணாலும் கலக்கம் பிரச்சனை போராட்டத்திலே இருப்பாங்க. இயேசு நல்ல மேய்ப்ப ஜனங்களுக்காக ஜீவனையே, அந்த ஜீவ சரீரம் ஜீவனத்தை தான் விசுவாசம். இயேசுதான் இயேசு நானே வழியில் சத்தியமும். இந்த 14ஆம் அதிகாரம் யோவான் 14:7 சொல்வார் கடைசியா, நானே வழியும் சத்தியம் ஜீவனமோ இருக்க கடைசி சொல்றாரு பாருங்க அந்த 7ஆம் வசனத்துல. அப்ப அந்த ஜீவ சரீரம் ஜீவ ரத்தத்தை அவன் பேர் சொல்லி தேவனுக்கு செலுத்தணும். ஆதாம் முழு உலகத்துக்கு செலுத்தும் போது இப்போ விசுவாசம் வந்த உடனே பிசாசு உள்ளகிற பிசாசு போன உடனே பசுத்தாய் வருது. பசுத்தாய் வந்த உடனே எழுந்து ஜாலியா நடக்கிறான். அல்லேலூயா, அல்லேலூயா. அப்போ இருங்க, இதயம் கலங்காமல் வாழ வேண்டுமானால், இதயம் கலங்கடிக்காமல் இருக்க வேண்டுமானால் நீங்க என்ன பண்ணணும்? தேவனிடத்தில் விசுவாசமா இருக்க வேண்டும். அப்புறம் இயேசுவினிடத்தில் விசுவாசமா இருக்க வேண்டும். விசுவாசம் அவிசுவாசம், விசுவாசம் அவிசுவாசம் ரொம்ப பெரிய விஷயம் கிடையாது. அவிசுவாசம் ஏவாள், ஆதாம் ஏவாள் தம்முடைய சாயலின்படி தம்முடைய ரூபத்தின்படி உண்டாக்கினார். ஜீவ சுவாசத்தை ஊதினார், ஜீவாத்மாவானார்கள். தேவனிடத்தில் விசுவாசமா இருந்தாங்க. அங்க முழு உலகத்துக்கு அடையாளம் 2 பேர் தான் இருந்தாங்க. 2 பேர் விசுவாசமாவே இருக்கிறாங்க. எந்த கலக்கல்ல. பரலோகத்துல குட்டி தேவர்களா இருந்தாங்க, ஜாலியா இருந்தாங்க, எந்த கலக்கும் வரல. அங்க தோட்டத்தின் நடுவில் நன்மை தீமை அறியத்தக்க கனி இருக்குது. அதை மட்டும் தொடாத, அதை பறிக்காத, அதை புசித்தா என்ன ஆயிடும்? விசுவாசத்துக்கு அவிசுவாசத்துக்கு போயிடுங்க. அவிசுவாசம் வந்து இதயத்துல கலக்கம் வந்து, ஏன்னா பிசாசுக்குள்ள வந்து கலக்கம் கண்டிப்பா வரும். கலக்கம் வந்துடும். கலக்கம் வந்துச்சுனாக்கா கலங்கியே போயிடுங்க. ஆனா அந்த ஏவாள் என்ன பண்ணா? தேவன் எது வேண்டாம் என்று சொன்னாரோ அந்த கனியை பறித்தால், புசித்தால், இதயத்துள்ள போன உடனே இதயம் கலங்கி போய்விட்டது. அதுதான் யோவான் 14 சொல்லும், உங்கள் இருதயம் கலங்காது, நீ ஏவாள் வழியா பிறந்திருக்கிற. நன்மை தீமை கனி அந்த ஏவாள் ஜீனியாலஜில அப்படியே வருது ரத்தத்துல. தாய் என்னை பாவத்தில் கருத்தரித்தாள், துர்குணத்தில் உருவாகி இருக்கிறான் அப்படின்னு இயேசுக்கு தெரிந்து. ஒரு மெடிக்கல் படிக்கிறேன்னாக்கா ஒரு வியாதிக்கு என்னென்ன பிரச்சனை கத்துக்கிறாரு, 5 வருஷம் படிக்கிறார் MBBS. அந்த மாதிரி மனுஷனுடைய வாழ்க்கை சரித்திரத்தை உங்களுக்கு புரிஞ்சுக்கணும். வேதத்தை படிச்சு ஒரு மனுஷன் ஏன் கலக்கிறான், அந்த கலக்கத்திலிருந்து எப்படி விடுதலை ஆகுது, அதுதான் சத்தியம். சத்தியத்தை அறிவியல் சத்தியம் உங்களை அறிவருக்கு அறிய அறிவு சத்தியம் தான். அப்போ
அந்த கனியை புஷிக்கும் நாளிலே அந்த ஆதாமுக்கு கொடுத்த ஆதாமுக்கு புஷிச்சா உடனே இங்க போய் பச்சு வர ஆதிய 1:2 உடனே பயந்தார்கள். பயமே இல்லாதவங்க 2 பேர் பயம் ஓடி ஒழிகிறாங்க. கடவுள் வந்து என்ன அச்சுருவாரோ ஒழிஞ்சாங்களா இல்லையா? ஓடுறாங்க ஒழிகிறாங்க, ஓடுறாங்க ஒழிகிறாங்க. பழம் கலக்கெல்லாம் வந்துச்சு. அதனால பாவமும் மரணமும் இருக்கிற இடத்துல கண்டிப்பா நீங்க பயப்படுவீங்க, கண்டிப்பா சோர்ந்து போவீங்க, கண்டிப்பா வியாதி வரும், கண்டிப்பா மரணம் வரும், எல்லாமே வரும். அப்போ அந்த அவிவிசுவாசத்திலிருந்து விசுவாசத்துக்கு வரதான் ரட்சிப்பு. ஆதாமுக்குள் பிறந்தவன் கடைசி ஆதாம் இயேசுவை ஏற்றுக்கொள்ள வேண்டும். இயேசு விசுவாசம். அவர் தேவ நீதி உயிர்த்தெழுமா இருக்கிறாரு. தேவ நீதி உயிர் செய்தல். இயேசுன நானே உயிர் செய்தால் ஜீவனமா இருக்கு. அவிசுவாசம் பாவம் மரணம். இங்க பாருங்க, அவிசுவாசம் என்னது? ஏமாள் பாவம் மரணம். இதான் அவிசுவாசம். இது எல்லாருக்கும் இருக்குது. இது தேவ இயேசு பாவம் மரணம் கிடையாது. இயேசு தேவ நீதி உயிர் செய்தல். பாவத்துக்கு பரிகாரம் தேவை. மரணத்துக்கு இடையில ஆசீர்வாதம். இந்த பாவட்டும் மரணம் எல்லாம் கேடு உயர் தாழ்வு வியாதி வரும்ப காலம் வரும் எல்லாம் கேடுபடுத்த பாவம் மரணத்துக்கு இந்த அபிஷேகம். அப்ப இதயத்துல பாவம் மரணம் இருக்க வழியா நீ எவ்வளவு பெரிய ஆளா தான் நீ கலங்கிட்டு தான் இருக்க. கொரோனா காலத்துல உலகமே கலங்கி போச்சு. எடுக்க வந்துருமோ எல்லாருக்கும் வந்துச்சு போச்சு. ரொம்ப பயந்தவங்க என்ன பண்ணாங்க? வரகை ஆயிட்டாங்க. அப்போ கான்பிடன்ஸ் தைரியம், தேவ நீதி உழித்தேதல் அதை தேவனுக்கு செலுத்தணும். ஆதாமுக்கு ஒரு ஆள் பாய் கூட, ஒரு ஆள் விட்டா கூட தேவ கிறிஸ்துவ இருப்பது ஒரு ஆள் கூட பழம் வந்து ஒட்டிக்கும். அதனால்தான் இயேசு ஏற்றுக்கொண்டால் எவ்வளவாய் உலகத்தில் இயேசுவின் அன்பு. அது தேவ நீதி உழித்தலையும் தேவனுக்கும் முழு உலகம் கொடுக்கத்தான் விசுவாசம். அப்போ உங்கள் இருதயம் கலங்காமலும் பயப்படாமலும் இருப்பதாக. தேவனிடத்தில் விசுவாசமாய் இருங்கள், என்னிடத்திலும் விசுவாசமாய் இருங்கள். அல்லேலூயா. அப்போ தேவனிடத்திலும் விசுவாசமா இருக்கும்படிதான் இயேசு எல்லாருக்கும் தன்னுடைய ஜீவனையே கொடுத்தார். நல்ல தேவ ஜனங்களுக்காக ஜீவனையே கொடுக்கிறார். இப்போ மார்க்கு 5ஆம் அதிகாரம் 25வது படிங்க. மார்க்கு 5ஆம் அதிகாரம் 25வது. போதும். அப்போ மார்க் 5ஆம் அதிகாரம் 25ஆம் வசனத்துல இங்க ஒருத்தர் பாருங்க. அப்பொழுது 12 வருஷமாய் பெரும்பாடு உள்ள ஒரு ஸ்திரீ அநேக வைத்தியர்களால் மிகவும் வருத்தப்பட்டு தனக்கு உண்டானவைகளெல்லாம் செலவழித்து சற்றாயிலும் குணமடையும் அதிக வருத்தப்படுகிற போது, இங்க கவனிங்க, இந்த 12 வருஷம் பெரும்பாடு உள்ள ஸ்திரீ அநேக வைத்தியர்களை போய் பார்த்து ட்ரீட்மெண்ட் பண்ணி சற்றாயிலும் குணமடையலாம். இதே இந்த கலக்கத்துமா இருக்காது. கவனி பெண்களே, உங்களை பத்தி தான் பேசுறேன். பெரும்பாடு உள்ள ஸ்திரீ 12 வருஷமா ட்ரீட்மெண்ட் இருந்தோம், சுகமடையில. இதயத்துல கலக்கத்துமா இருக்காதா? கலங்கி ஒழுங்கி போயிட்டு இருப்பாங்க. அந்த பெண் இயேசுவை சந்தித்தார். கையத்தை டலேலியோ. இயேசுவை சந்தித்து அவருடைய வஸ்திரத்தின் ஓரத்தை தொட்டு நான் சுகமடைவேன்னு சொன்னான். கவனிங்க, இயேசுவின் வஸ்திரம் என்றால் வஸ்திரம்னா சுபாவம்னு அர்த்தம். ஆமா, இயேசு போன வஸ்திரம் சொன்னான்னு கிடையாது. வஸ்திரம் அவருடைய சுபாவம், விசுவாசம். இயேசு நன்மை தீமறியத்தக்க கிடையாது. அவர் ஒரு ஜீவன். அந்த ஜீவ வார்த்தையை தேவன் தனக்கு உலகத்துக்கு இவ்வளவு நான் செய்ய போறேன், அதான் விசுவாசம். அவர் இயேசுவை குறித்து கேள்விப்பட்டார். இயேசு என் பாவத்தெல்லாம் வியாதியெல்லாம் சுமந்து அவர் சுகத்தை கொடுத்திருக்கிறார், ஜீவ ரத்தத்தை கொடுத்திருக்கிறார் சொல்லி அதை தேவன் தனக்கு உலகத்துக்கு கொடுக்கும்படி வஸ்திரத்தை தொட்டால், தொத்த மாத்திரத்திலே இருதய கலந்து ஓடிவிட்டது. பெரும்பாலுள்ள சிறு வல்ல உடனே குணமடைந்தால் குணமடைந்தது. அப்போ 12 வருஷமா என்ன பண்ணல? இயேசுவை நினைக்கவில்லை, ஜீவ மார்க்கத்தை நினைக்கவில்லை. சுய முயற்சியிலே டாக்டர் தேடி போயிருக்கிறா. பணக்காரியா திரும்ப போறது, பணத்தை செலவழிச்சு பாக்குறா. டாக்டர் வாங்குறாங்க, ட்ரீட்மெண்ட் பண்ணி தான் பாக்குறாங்க, ஓவர் டோஸ் கொடுத்து பாக்குறாங்க. சற்றாயிரம் சுகமடையில, கலக்கத்தின் மேல கலக்கம். இயேசுக்கு சந்தித்தா. அதனால நீங்க கூட என்ன பண்ணணும்? இயேசு மட்டும் விட்டு கூடாது. எங்கடா போக, எங்கடா இயேசு விட்டுட்டு முயற்சி பண்ணீங்கன்னா இப்படிதான் பிரயாசம் எல்லாம் வீணா போயிடும். ஜீவ சரீரம், ஜீவ ரத்தம், அத தேவன் தனக்கு உலகத்துக்கு
கொடுக்கும் போது அசுத்தாய் போய் பசுத்தாய் வந்து அங்கே இதய கலக்கம் நீங்கி விட்டதுன்னு பார்க்கணும். அடுத்து யோனா புஸ்தகம் எடுங்க. இங்க ஒரு மனுஷன் பாரு, யோனா 2ஆம் அதிகாரம், யோனா 2:7 படிங்க. யோனா 2ஆம் அதிகாரம் 7வது. பக்கம் சொல்லுங்க, பக்கத்தில் எல்லாரும் எழுதலாம். படிங்க, எடுங்க, எல்லாரும் எடுங்க. என் ஆத்துமா தொழுது போகையில யாரை நினைச்சானா? யாரை நினைச்சான்? கர்த்தரை நினைத்தான். அல்லேலூயா. இவன் எப்படி எந்த நிலையில எங்க போய் மாட்டிட்டு இருக்கிறான்? மீன் வயிற்றுல போய் மாட்டி சமுத்திரத்துல இருக்கிறான். நீ என்ன பண்ணிருப்ப? பயத்துல அப்படியே ஒரு ஆள் பறகையாயிட்டு இருப்பாங்க. அப்போ இதயம் கலங்கின நேரத்திலே என் ஆத்துமா தொய்ந்து போகிற வேலையிலே அவன் கர்த்தரை நினைக்க. கர்த்தனது ஜீவன் உள்ளவன். இங்க பாருங்க, உம்முடைய நாமம், உம்முடைய ராஜ்யம், உம்முடைய சித்தம். கர்த்தரை நினைக்கணும், முழு உலகத்துக்கு கிறிஸ்து வெளிப்படுத்தணும். எப்பவுமே தேவன் மனுஷன், சில பேர் தேவன் தேவன் சொல்லிட்டு மனுஷனை விட்டுறாங்க. அது பேர் அது விசுவாசம் கிடையாது. உன் தேவனாகிய கர்த்தரிடத்தில் முடியிருந்தோடு முடியாதோடு முடிவெளத்தோடு அன்பு, அது ஒப்பாய் இருக்கிற 2ஆம் கட்டளை, உன்னிடத்தில் அன்பு கூறுவது போல பிறனிடத்தில் அன்பு கூறுவாங்க. தேவன் மனுஷன் வந்து பாருங்க. அப்போ விசுவாசம் தான் என்னன்னா, தேவன் கிறிஸ்துவனுடைய அன்பு, விசுவாசம், இயேசு சாமனை வளர்த்தது. அப்புறம் மனுஷன் ஆதாம் வந்து முழு உலகத்துக்கு இயேசு சாமனை கொடுத்துட்டீங்கன்னா அதுதான் விசுவாசம். பசுத்தாய் வராம இருக்க மாட்டார், பிசாசு ஓடாம இருக்க மாட்டான், உன் இதய கலக்க நீங்காம இருக்காது. கர்த்தர் மீனுக்கு கட்டளையிட்டார், மீனே போய் கொண்டு போய் யோனாவை நினைவு போய் விடுச்சு. கையை தட்டி அல்லேலூயா. அப்போ அவன் ஆத்மா குவிந்து போயிடுச்சு, ரொம்ப இதயம் கலங்கி போயிருக்கிறான். மீன் வயிற்று போய் மாட்டிட்டு, நீ கூட மீன் வயிறு, அவனுக்கு மீன் வயிறு. உங்களுக்கு ஏதோ ஒரு சிக்கல், ஏதோ ஒரு சூழ்நிலை, ஏதோ ஒரு இடத்துல போய் மாட்டிட்டு கொய்து போய் கவலை 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 38 வருஷம் அங்கேயே தான் இருப்பீங்க. 38 வருஷம் பெருசா கொடுத்து வரவே இல்லை பாரு. இங்க மீன் வயிற்றுல போய் 3 நாள் வெளிவட்டான். ஏன்னா கர்த்தரை நினைத்தாள். அதனாலதான் கர்த்தரை விட்டு கூடாது. இயேசு நாமம், உம்முடைய நாமம், கர்த்தர் பிதாவாகிய தேவனுக்கு ஆதாம் வந்து முழு உலக இயேசு பரிவு கொடுத்துதான் பாரு, பிளஸ் பண்ணி தான் பாரு. கர்த்தரை நினைக்காத போது என்ன பிசாசு நினைச்சுக்கிறேன், ஐயோ மாட்டிட்டேன், ஐயோ இந்த சிக்கல்ல மாட்டினேன், இந்த பிரச்சனை மாட்டினேன், இந்த இடத்துல மாட்டினேன், அங்க இருக்கிறவங்க மேல கசப்பு, அங்க யானவங்களுக்கு விரோதம் வந்து அவங்க மேல வெறுப்பு, இப்படியே பண்ணிட்டு பிசாசு இன்னும் 2 கொண்டாட்டம். அந்த மீன் வயிற்றுலேயே தான் இருப்பேன். கட்டிச்சு ஆள் பறைய பாதாத்துக்கு போய் சேர்ந்துருவேன். ஆனாதான் எந்த சூழ்நிலை போய் மாட்டினாலும் கர்த்தரை நினைக்க தெரிந்து கொள். கர்த்தர் உம்முடைய நாமத்தை தேவனுக்கு ஆதாம் முழு உலகத்துக்கு செலுத்து. அதுதான் விசுவாசம். உங்கள் இருதயம் கலங்காதிருப்பதாக. தேவனுக்கு விசுவாசமாயிருங்கள், என்னிடத்தில் விசுவாசமாயிருங்கள். கண்டிப்பாய் சூழ்நிலை மாறும். கர்த்தர் மீனுக்கு கட்டளையிட்டார். அந்த யோனாவை அவன் விரும்புகிற நினைவேப்பட்டது மீனே கொண்டு போய் சேர்த்துக்கு போடப்பட்டது. அந்த சூழ்நிலையை உங்களை வெளியாக்கி அங்கே சேர்க்கும் என்று பார்த்தோம். அப்புறம் 2 நாளாகமும் 20ஆம் அதிகாரம் 15வது வசனத்தை படிங்க. 2 நாளாகமும் 20ஆம் அதிகாரம் 15வது வசனம். சத்தம் போதும். 2 நாளாகவும் 20ஆம் அதிகாரம் 20வது வசனத்தை 15வது வசனத்தை எடுக்கிறேன். இங்க பாருங்க, இங்க ஒரு ராஜாவுக்கு விரோதமா அம்மோன் புத்திரன் மோவாப் கடற்கடல் மல்ல போல வந்து சூழ்ந்துக்கிறாங்க. இங்க கவனிங்க, இதெல்லாம் உங்களுக்கு நடைமுறையாக சொல்றேன். உங்களுக்கு விரோதமா ஒரு கூட்டமே வந்து சூழ்ந்துச்சுன்னு வச்சுக்க, அப்படியே கொலை நடிக்க போயிடுங்க. இங்க பாருங்க, 2 நாள் 20ஆம் அதிகாரம் 15வது வசனத்துல, சகல யூதா கோத்திரத்தாரே எருசலேமில் குடிகளே, ராஜாவாகிய யோசேப்பாத்தை கேளுங்கள். நீங்கள் அந்த ஏராளமான கூட்டத்துக்கு பயப்படாமலும் கலங்காமலும் இருங்கள் என்று கர்த்தர் உங்களுக்கு சொல்லுகிறார். இந்த யுத்தம் கர்த்தருடையது, இந்த யுத்தம் உங்களுடையது அல்ல, தேவனுடையது. கவனிங்க, நீங்க எங்கோ போய் பிரச்சனை போய் மாட்டீங்க. ஒரு கம்பெனில வேலை செய்றீங்க, ஒரு விரோதமா சட்டம் போட்டு ஒரு கூட்டமே வந்துச்சு.
நீங்க என்ன பண்ணுவீங்க? ஐயோ ஐயோ என்ன ஆகுமோ என்ன ஆகுமோ என்ன ஆகுமோ என்ன ஆகுமோ என்ன விட்டுட்டா கண்டிப்பா நீங்க நினைக்கிற மாதிரி அழிவு நாசம் தான் உண்டாகும். அந்த மாதிரி இங்க யோசேப்பு பார்த்துட்டோமா யாரு? இதற்கு பின்பு மோவா புத்திரரும் அம்மோன் புத்திரரும் அவர்களோட அம்மோனியருக்கு அப்புறத்தில் உள்ள மனுஷரும் யோசேப்பாத்திற்கு விரோதமாக யுத்தம் பண்ண வந்தார்கள். அவங்க எப்படி இருந்தாலும் ஏராளமான கூட்டத்தார். இந்த யோசேப்பாத்து அப்படியே கலங்கி போயிட்டு இருக்கிறான். இவ்வளவு கூட்டம் லட்சக்கணக்கான பேர் வர்றாங்க, நாங்க இருக்கிறது கொஞ்சம் தான் சொல்லி கலங்கி போறோம். அந்த நேரத்தில் தான் கர்த்தர் சொல்றாரு, உங்கள் இருதயம் கலங்காமலும் பயப்படாமல் இருப்பதாக. இந்த யுத்தம் கர்த்தருடைய உங்களுடையது அல்ல, தேவனுடையது. இப்ப நீ என்ன பண்ணா புரியுது சொல்ற மாதிரி இந்த வதம் பாரு. அம்மோன் புத்திரன் மோவா புத்திரன் எதிராளி பகையாளிக்கு அவனுக்கு இயேசு அன்ப தேவன் தர கொடுத்து அத்தனை ஏராளமான கூட்டத்துக்கு கொடுத்தோம். பிதாவாகிய தேவனுக்கு கொடுத்துட்டா அங்க ஒரு மெராக்கள் நடந்து தேவதூதம் வந்து அங்க எல்லா சத்துக்கள் சிதறிட்டு போனார்கள். வந்துட்டானே நானும் ஒரு கை பாத்திரம் போனாலும் வாங்கி கொடுவேன், இல்ல பயந்து நடிக்கிட்டு இருந்தாலும் கிறிஸ்துவை கூட அவனுக்கு கையத்தட்டு அல்லேலூயா. வா கோலியாத்து ராட்சத மாதிரி வந்து நிற்கிறான் இஸ்ரவேல் முன்பாக. எல்லாரும் முட்டி அடிக்குது. சவுல் ராஜா கிட்டு முட்டி அடிக்குது. அவனை பார்த்ததுமே கண்டிப்பா தோத்துட்டான். கோலியாத்து அழிச்சு விடுவான். ஆனா தாவீது மட்டும் என்ன பண்றான்? கர்த்தருடைய நாமத்தை தேவனுக்கு செலுத்துறான். கோலியாத்து அதே கர்த்தருடைய நாமம் விசுவாசத்தை காட்டுறாம. விசுவாசம்னா இயேசு ஜீவன் பரிபூர்ண கோலியாத்துக்கும் கொண்டு போறான், பிதாவாகிய தேவனுக்கு கொண்டு போனான். எப்படி சுத்தி அடிச்சாலும் சரி, கண்ணை மூடின்னு இப்படி அடிச்சாலும் சரி, அந்த கல்லு கரெக்டா நெத்தி தான் போய் வீது. அல்லேலூயா, கையத்தட்டு. அல்லேலூயா. அப்போ விசுவாசத்தை குறித்து தேவனை குறித்து தாவீதுக்கு நல்ல அறிவு இருந்தது. மேய்க்கின்ற ஆடுதான், ஆனா தேவனை பற்றி நல்லா அறிந்து வச்சிருக்கிறான். ஜீவ மார்க்கத்தை நல்லா அறிந்து வச்சுக்கிறான். விசுவாசத்தை பத்தி நல்லா அறிஞ்சதுனால்தான் அந்த ஆடு மேய்க்கணும் ராஜாவாக்குனாரு. சும்மா அவனுக்கு காக்கா முக்கானாலும் போய் ராஜாவாக்க முடியாது. உங்களுக்கு கூட தெரியும். காக்கா முக்கானா காக்கா முக்கானா போக வேண்டியதுதான். கலங்கிட்டே வாய்நாளெல்லாம் கலங்கிட்டே பிசாசு பிள்ளையாவது பிசாசு வாய்ந்து பிசாசுக்கிட்டே போய் சேர்த்து பாதாத்துக்கு. அப்போ கோலியாத்து வரான். இங்க அம்மோன் புத்திரன் மோவா புத்திரன் வர்றாங்க. நீ என்ன பண்ண? கிறிஸ்துவை தேவனுக்கு ஆதாம் முழு கொடுத்து அம்மோன் மோவா புத்திர பரிபூர்ண மத்தியஸ்தமா கொடுத்தீங்கன்னா ஒரு அம்மோன் புத்திரன் மேல கை போட முடியாது. நீங்க அந்த சம்பவத்தை வீட்டுல பாத்தீங்க. 2 நாளாகும் 20ஆம் அதிகாரம் கட்சியில் அந்த அம்மோன் புத்திரன் மோவா புத்திரன் ஒரு பெற்று எதிரிகளாம் ஒத்த நாள் செத்தே போயிட்டாங்க. இந்த யோசேப்பு பார்த்து எதிரிகளின் பாளையத்தை கொள்ளையிட்டார்கள். அல்லேலூயா. அப்போ உங்கள் இருதயம் கலங்காமலும் பயப்படாமல் இருப்பதாக. எந்த யுத்தம் உங்களுடையது இல்லைன்னாக்கா, உங்களுடையதுன்னா என்ன பண்ணா? நம்ம பயப்படும் இல்லை, போராடும் இல்லை, ஓடி ஒளிவோம் இல்லை. நம்ம ஒரு 2 கல்லு போட்டா நம்ம 4 கல்லு போட்டு அடிப்போம். இப்படிதான் நம்ம போயிட்டு இருப்போம். அவருடைய யுத்தம்னா ஜீவ யுத்தம். 18 தேவன் தனக்கு உலகத்துக்கு கொடுத்தாக்கா சத்துருக்கள் முடிந்து போனார்கள். அங்கே யோசேப்பாத்தும் இஸ்ரவேல் ஜனங்கள் ஆசீர்வதிக்கப்பட்டார்கள், எதிரிகளின் பாளையத்தை கொள்ளையிட்டார்கள். அதனால நீங்கள் கலங்காமலும் பயப்படாமலும் தேவனிடத்தில் விசுவாசமாகவும் முழு உலகத்துக்கு இயேசு ஜீவன் பரிபூரண கூட முழு உலகத்தில் ஒரு பயம் மேல கை போட முடியாது. நீ ராஜா மாதிரி இருப்பாய். உங்கள் இருந்து கலங்காமல் பயப்படாமல் இருப்பாங்க. அடுத்து சீக்கிரம் உபாகமம் 1:21 படிக்க. உபாகமம் 1:21. உபாகமம் 1:21 அப்புறம் 1:29 சத்தமா படிங்க. அப்போ பயப்படாமலும் கலங்காமலும் இரு. கானான் தேசத்துல எல்லாம் நட்டினா இருக்கிறோம், எல்லாம் ராட்சத மாதிரி இருக்கிறோம், நாங்கெல்லாம் அப்படியே வெட்டிக்கிளி மாதிரி இருக்கிறோம் பயந்துக்கிறானுங்க. அங்க சொல்றாரு, அதெல்லாம் சொல்றாரு, பயப்படாமலும் கலங்காமலும் இரு. என்னது? உபாகமம் 1:21. அங்க பாருங்க, இதோ உன் தேவனாகிய கர்த்தர் அந்த தேசத்தை உனக்கு முன்பாக வைத்திருக்கிறார். உன் பிதாக்களுடைய தேவனாகிய கர்த்தர் உனக்கு சொன்னபடியே நீ போய் அதை சுதந்திரித்துக் கொள். பயப்படாமலும் கலங்காமலும் இரு. இங்க கவனிங்க, பயப்பட்டா கலங்கிட்டா தோத்து விடுவான். எதிரிதான் வந்து இவன் அழிச்சு விடுவான். புரியுதா உங்களுக்கு? வியாதி நினைச்சு கவலைப்பட்டா பயத்தாக்கா. இந்த கொரோனா வச்சு நிறைய பேர் கொரோனாவெல்லாம் சாவலையா? இந்த கொரோனா குறித்த பயத்திலே சேர்த்துட்டாங்களாம். இந்த கொரோனாவும் பயமும் நண்பர்களாம் 2 பேர் பேசிட்டாங்களாம். அது இந்த பயம் சொல்லிச்சான், அது கொரோனா சொல்லிச்சான், என்னப்பா
பயம் மிஸ்டர் பயம் எத்தனை பேர் சாகச்சின்னு. அந்த கொரோனா நான் சாவச்சது 10,000 பேர் தான்ப்பா. அந்த பயங்கிறார் அவரு 1,00,000 பேர் சாவச்சிட்டாரு. இந்த பயம் தான் நிறைய பேர் சாவச்சிட்டோம். இந்த பயம் மோசமானது. பயப்பட்டுனா வியாதி இன்க்ரீஸ் ஆகிட்டே இருக்கும். பயம் கலக்கம் இது என்ன பண்ணுன்னா ரத்தத்துல கலந்து வியாதி குத்தி குத்தி மரணத்துக்கு நேரம் பண்ணும். பயப்படாத கலங்க. அப்போ பயப்படாத கலங்க விசுவாசம் இருக்கணும். பிதாவாகிய தேவன் இயேசு பாவத்துக்கு பரிகாரம் அதனால வியாதி என்ன தாக்க முடியாது. செயலிருந்து போயிடும். முழு உலக இயேசு ஜீவசன ஜீவரத்தம் வியாதி பட்டு போயிடும். இதுதான் பயப்படாம கலக்காத வழி. இயேசுவே வழி, இயேசுவே சத்தியம், இயேசுவே கையத்தை நிலையா. சில பேர் மாத்தடி இருப்பாங்க. நான் ரொம்ப தைரியசாலியா கேட்டுக்கிறேனே இயேசு ஏத்துட்டு இருக்க மாட்டான். நான்லாம் ரொம்ப தைரியசாலி. அதெல்லாம் சும்மா கதை. பயப்படாத பல்லங்க பயப்படாத கட்சியில் பார்த்தா போய் உள்ள போய் பயந்துட்டு தான் இருப்பான். பயம் அப்படி அந்த பயப்படாமலாம் இருக்கும். பயம் வரக்கூடாதுன்னா நீ தேவனத்தில் விசுவாசம் ஆதம் கிறிஸ்து அதான் உண்மையான பயப்படாம இருக்குது. நீ பல்ல கட்சின்னு பயப்படாது இல்லை. உடனே வியாதி வந்து சாகச்சிடும், பிரச்சனை வந்து மூழ்கி பிசாசு யாரும் விட்டமாடு இல்லை. திருடமும் கொள்ள வழிதான் காட்சி செய்தே தருவான். கேரண்டி. உன்னை வாலண்டியா வந்து பயத்தை கொடுத்து களத்தை கொடுத்து வியாதி கொடுத்து வறுமை கொடுத்து பாதாளத்து ஈர்த்து போயிட்டே இருக்கும். உன்னை தடுக்க முடியாது. அதுதான் தீவிரமா இயேசு இடத்தில் வா, விசுவாசத்துக்குள் வா. இயேசு ஜீவன் பரிபூர்த்தியவனை ஏற்றுக்கொள். அதை பிதா குமார் பசுத்தாய் ஆதாம் வந்து முழு உலகத்து கொடு. எல்லா பயத்துக்கும் கலகத்துக்கும் நீ விடையாக்கி கொள்வாய். அல்லேலூயா. அப்போ இதே உபாகம் 1:29 இங்க என்ன போடுங்க பாருங்க. அப்பொழுது நான் உங்களை நோக்கி நீங்கள் கலங்காமலும் அவர்களுக்கு பயப்படாமலும் இருங்கள். ஆமா, உங்க குடும்பத்துல உங்க எதிராளி பகையாளி பங்காளி யாராவது ரொம்ப மிரட்டான்னாக்கா அவட சிம்ப சொப்பனம் பார்ப்பாங்க. இங்க கவனி கர்த்தருடைய நாமத்தை கொடுக்கிற கோலியாத்தை பார்த்து பயந்துட்டு இருப்பான். ராத்திரி பகலுமா பயந்ததானே அப்படியே நடக்கும். கோலியாத்தே இயேசு பரலோக ராஜ்யம் உன் பேர் சொல்லி தேவன் தரன் முழு உலகத்துக்கு பிதாவாகிய தேவனுக்கு. ஆமா, மலை போல கருவன் மடு மாதிரி தெரியுவான், சிங்கம் மாதிரி கருவன் எலி மாதிரி தெரியுவான். நீ ஜீவனை பரிவர்த்தனை கொடுனா எலி மாதிரி கூட பெருசா பூனமா யானை மாதிரி தெரியுவான். கட்சியில் பயந்து செத்துருவேன். பயப்படாமலும் கலங்காமல் யாரு இந்த கானான் தேசத்தை இந்த இஸ்ரவேல் ஜனங்களுக்கு கொடுக்கிறேன்னு சொல்றாரு. அப்படியே போய் யோசுவாவும் காலேபும் இந்த கானான் தேசத்தை சுதந்திரித்தார்கள். கிறிஸ்துவை தேவன் தர உலகம் தான் எல்லாம் சிதறி வர காணானியர்கள் எல்லாம் அதை பார்த்து பயந்து பயந்துட்ட விசுவாசம் அவிசுவாசம் பிசாசம் உன்னை ஜெயப்படும். நீங்கெல்லாம் நீ பேக் மாதிரி எல்லாம் ஜெயித்து கிடப்பாய். கையெழுத்து இல்லையோ. மனசிலாக்கி நான் சொல்றது புரியுதா? நான் சொல்றது சத்தியம். அல்லேலூயா. புரிஞ்சுக்கொள்ள கை தட்டு. நான் செய்தியெல்லாம் கேட்கறீங்க பாக்கியவான்கள். நீங்கள் யாரோ எவரோ எனக்கு தெரியாது. ஆனா இப்படிப்பட்ட சத்தியம் எல்லாம் கேட்கறீங்க பாரு, உண்மையிலே நீங்க பாக்கியவான்கள். எல்லாத்தையும் விட பெரிய தேசம் தான் பாக்கியவான். தனியா இந்த சூப்பரா எந்த டிசம்பர் சூப்பரா கேட்கலாம். உலகத்துல பெரிய காரியங்களா பெரிய தேசம் செய்வான். அதனால கடைசியா சீக்கிரம் யோசுவா 9:1-9 படிங்க. யோசுவா 1:9. யோசுவா 1ஆம் அதிகாரம் 9வது. யோசுவா 1:9. அப்போ பலம் கொண்டு திடமனதாயிரு. நீ போகிற இடங்களெல்லாம் கர்த்தர் உன்னோடே இருக்கிறார். பாருங்க, பலம் கொண்டு நான் உனக்கு கட்டளையிடலையா? பலம் கொண்டு திடமனதாயிரு, திகையாதே கலங்காதே. நீ போகும் இடமெல்லாம் உன் தேவனாய கர்த்தர் உன்னோடே இருக்கிறார். பாருங்க, கிறிஸ்துவ தேவன் தனக்கு உலகத்தை கொடுத்தா தேவன் தான் உன்னோடு இருக்கார். கண்ணால் பிசாசி கண்ணால் தேவனையும் பார்க்க முடியாது. ஆனா கிறிஸ்துவை தேவன் தனக்கு உலகத்தை கொடுத்தா நீ போகிறதெல்லாம் கர்த்தர் உன்னோடு இருப்பார். பயப்படாமல் கலங்காமல் இருப்பாய். இந்த யோசுவா காணாது கட்டாது வீடு நடாது தோப்பு பாலும் தேடு ஓடு நல்ல விசாலமான தேசத்தை சுதந்திர மாதிரி சத்துக்களுடையதெல்லாம் நீங்கள் சுதந்திரிப்பீர்கள். அதுக்கு நீங்க தேவனிடத்தில் விசுவாசமா இருக்கணும். இயேசுவிடத்தில் விசுவாசமா இருக்கு. முழு உலகத்தில் இயேசு விசுவாசம் விசுவாசித்தால் நீங்க உலகத்தை சுதந்திரிக்கக்கூடிய கையை தட்டுங்க. அல்லேலூயா. அப்போ பயப்படாமல் கலங்காமல் இருக்க
பாருங்க, நீங்க படிச்சு முடிச்சுட்டு அமெரிக்காவுக்கு போக போறீங்க, சைனாவுக்கு போக போறீங்க, ஆப்பிரிக்காவுக்கு போக போறீங்க, ஆஸ்திரேலியாவுக்கு போக போறீங்க, சிங்கப்பூருக்கு எங்கெங்கோ போக போறீங்க. நீங்க போகிற இடத்துலாம் கர்த்தர் உங்களோட இருக்கணும். போகிற இடத்துலாம் தேவன் தனக்கு ஆதாம் கும்பிடியே ஜீவன் பரிபூர்ண ஜீவன் உம்முடைய நான் உம்முடைய தான் கொடுக்குறேன். போகிற இடத்துலாம் கர்த்தர் உங்களோட இருப்பார். நீங்க போகிற இடத்தெல்லாம் சத்துக்களின் துரத்திப்பார். சத்துக்களின் ஆசீர்வாதங்களை நீங்க சுத்தரிப்பீர்கள். கர்த்தருக்கு மகிமை உண்டாதாக. அடுத்து மார்க் 7ஆம் அதிகாரம் 19 23 வெளியே வாசிங்க. மார்க் 7. இந்த இருதயம் எப்படிப்பட்டது இதை மட்டும் தெரிஞ்சுக்கோங்க. இதயம் எப்படிப்பட்டது? மார்க் 7ஆம் அதிகாரம் 9 19 23 வாசிங்க. மார்க் 7 19 23 வாசிங்க. மார்க் 7ஆம் அதிகாரம் 19 வாசி. இதயம் எப்படிப்பட்டது சொல்றாரு பாருங்க. நம்ம இதயத்தை பத்தி கொஞ்சம் ஸ்டடி பண்ணுங்க. மார்க் 7ஆம் அதிகாரம் 19 படிங்க. முக்கியமான மேட்ரு கன்க்ளூஷன் இதோட முடிக்க போறேன். இருதயம் எப்படிப்பட்டதா? எப்படி மனுஷனுடைய இருதயத்துக்குள்ள பொல்லாத சிந்தனைகளும், விபச்சாரங்களும், பேச்சுத்தனங்களும், கொலைபாதங்களும், களவுகளும், பொருளாசைகளும், துஷ்டத்தனங்களும், கபடும், காமவிகாரமும், வன்கண்ணும், தோசனமும், பெருமையும், மதிகேடும் புறப்பட்டு வரும். பொல்லாங்கானவிலாகிய இவைகளெல்லாம் உள்ளத்திலிருந்து புறப்பட்டு வரும். இவைகளே உங்களை தீர்ந்துபடுத்தும். பாருங்க, கேட்கவே பயமாங்க. பொல்லாத சிந்தனை எல்லாம் நான் இதயத்துல பேசித்தனம், வன்கண்ணும், தோசனம், அதான் அபிசுவாசம். நண்பத்தே மாதிரி இருந்த கனி முசிக்கனால இந்த பிசாசு தம்பி எல்லாம் இதயத்துக்குள்ள இதெல்லாம் வச்சுட்டு எப்படி கவலைப்படாம இருக்க முடியும்? பயப்படாம இருக்கணும். கவலைக்கு பயந்து வியாதி வறுமை தரித்து தான் இருக்கும். அப்போ இதெல்லாம் நீங்கணும்னா இயேசு அன்பு, இரக்கம், தயவு, தேவநீதி, உயிர்த்தேதல், அளவற்ற ஐஸ்வர்யம் தேவன் தனக்கு உலகத்துக்கு கொடுக்கும்போது தான் இதயத்திலிருந்து விசுவாசம் வரும். விசுவாசத்தினாலே கலங்காமல் நீங்க வாழ முடியும். அப்போ பாவத்தின் சம்பளம் மரணம். அதனால்தான் எல்லோரும் பாவம் செய்து தேவ மகிமைக்கு போய் இப்படிப்பட்ட காரியெல்லாம் இதயத்துல பிறப்பிலே பிறந்து வர்றதுனால எங்க பார்த்தாலும் வியாதியில கலக்க தருகிறா. இயேசு போட உடனே ஒரு மனுஷனை பார்த்து நல்ல மேய்ப்பன் ஜனங்களுக்காக அந்த லேகோன் பிசாசு 2000 பிசாசு உள்ளது இதயத்துல. இந்த சுவாவெல்லாம் இருந்திருக்கும். வயது கலங்கி நடுங்கி அந்த பணத்தோட பணமா பிறந்தல் மத்தியில இருக்கிறான் சுக்காட்டுல. அவளை பார்த்தவே பாரு, ஏசு ஜீவ சொல்ற ஜீவனத்தம் தேவ தனக்கு உன்னை அத்தனை 2000 பிசாசு ஓடுது. இந்த சுத்தாவிலாம் ஒரு பசுத்தாவியா இருக்குமே. அவளை ஊழிக்கான ஆகிட்டார். கையெழுத்து அலேலுயா. அதனால கிறிஸ்துவுக்குள்ள ஒரு மனுஷனை கொண்டு வரதா வெற்றிகரமான வாழ்க்கை. நீங்களும் கிறிஸ்துவின் அன்பிலே இயேசு ஜீவன் பரிபூர்ண ஜீவனுக்கு நன்மை தேவை ஓட்டத்தில் இருந்தாக்கா இத்தனை காரியங்களை இதயத்துல இருக்கும். எத்தனை காரணம் வாழ்க்கையில கலங்கி வாழ்க்கையே வீணா போயிடும். எவ்வளவுதான் படிச்சாலும் எவ்வளவுதான் வாழ்க்கை ஃபுல்லா கலக்க வேதனை துக்கம் அசுத்தாய் போராட்டம் ஆகுது. இயேசு ஜீவன் அளவற்ற அன்பு. தாவீதை போல, ஆபிரகாம் போல, ஈசாக்கை போல, எஸ்தரை போல, தெபோராளை போல, மரியாதை போல, சாராளை போல கிறிஸ்துவாக தேவ தனது உலகத்தையே நீங்க ஆசீர்வாதமாக. அடுத்து எரேமியா 17 9 10 படிங்க. எரேமியா 17 9 10. இருதயமே எல்லாவற்றையும் பார்க்கிறோம் திருக்குள்ளதும் கேடு உள்ளதுமாக இருக்கு சொல்லப்படுகிறது. எரேமியா 17 9. போதும். இங்க பாருங்க, எல்லாவற்றையும் பார்க்க இருதயமே திருக்குள்ளதும் கேடு உள்ளதுமாக இருந்தா. அங்க பாருங்க, இருதயமே திருக்குள்ளது கேடு. என்னது? ஆதாம் ஏவாள் பண்ண வேலை இருந்தான். தேவன் விளைக்கிற அந்த கனியை புசிக்கும் போது நன்மையும் தீமையை அறியத்தக்க சும்மாம இருக்கும் போது ஒகோ திருக்குள்ளதான் கேடு உள்ளதான். கலக்க வரும்போதுனாதா பழம் வரும், சூழ்ந்துக்கும். வாழ்நாள் ஃபுல்லா பிசாசு அடிமைப்படுத்தி பழமும் கலக்க பாதாள் நித்திய பழம் சீரியஸான மேட்டர். அதனால அன்பானே, கிறிஸ்துவை தேவன் தனது உலகத்துக்கு கொடுங்கள். உங்கள் இருதய கலங்காது இருப்பதாக. தேவனிடத்தில் விசுவாசமாயிருங்கள், என்னிடத்தில் விசுவாசமாயிருங்கள். இங்கிலீஷ்ல படிச்சு முடிச்சிடும். ஜான் 14:1 படிக்க பாருங்க. லெட் நாட் யுவர் ஹார்ட் பி ட்ரபிள்ட். யூ பிலீவ் இன் காட், பிலீவ் ஆல்சோ இன் மீ. பிலீவ் இன் காட், பிலீவ் ஆல்சோ இன் மீ. தேவன் மனுஷன் கிறிஸ்து சக்சஸ்ஃபுல் மேன். கையெழுத்து.
தேவன், உலகம், believe, இது வந்து உலகம், விசுவாசம். கர்த்தர் உன்னை வெற்றிகரமா மாட்டுவார். சிங்கக்கபில போனாலும் வெற்றியை மாட்டுவார். எங்க போனாலும் தெரியும். ரோபா ஒரு டெபோ போறமா, வாங்க வாங்க, டெபோ வாங்க. சின்ன மனுஷனுக்குள்ள சின்னவன் தான். அங்க அம்மா வயதுல வந்துட்டான் செல்வராஜா. இதயத்துல திருக்குள்ள கேடு உள்ளதால வாழ்நாள் பயந்துதான் இருப்பான். இதயத்துல இயேசுவை இவன் தேவனுக்கு ஆதாமுக்கு முழுவதும் கிறிஸ்துவ வெளிப்படுத்துறானா, இவனை போல அது யாருமே கிடையாது. ஆடு மேய்க்கிற செல்வராஜா ராஜா மாறிவார். தேவன் சபிக்கிறவன் முழு உலகம் இயேசுக்கு பர்மிஷன் கொடுக்கிறாரு. சிங்கக்கவில போனாலும் தைரியமா இருக்காரு, அக்னி சொல்ல போனாலும் தைரியமா இருக்காரு. செங்கடல் யோர்தான் ஆடு மேய்க்கிற செல்வராஜன் ராஜாவாய் மாறினார். அருமையான நாளிலே கட்டாவே சோதரிக்கிற ராஜா ஆண்டுரையே துதிக்கிறோம், சோதரிக்கிறோம். வேதம் சொல்லுகிறேன், எல்லோரும் ரோமர் 3:23 எல்லோரும் பாவம் செய்து தேவ மகிமையற்றவர்களாகி சொல்லப்படும் இலவசமாக கிருபையினாலே கிறிஸ்து இயேசுவில் உள்ள மீட்பை கொண்டு நீதிமானாக்கப்படுகிறார். அந்த வசனம், எல்லோரும் பாவம் செய்து தேவ மகிமையற்றவர்களாகி கலக்கத்தோடு பயத்தோடு வாழ்கிறார்கள். அப்படிப்பட்ட கிறிஸ்து இயேசுவில் மீட்பை கொண்டு நீதிமானாக்கப்பட முடியும். அந்த இயேசுவே படி, இயேசுவே சத்தியம், இயேசுவே ஜீவன். உங்கள் இருவரையும் கலந்தாமலும் பயப்படாமலும் இருப்பதாக தேவனிடத்தில் விசுவாசமாயிருங்கள், என்னிடத்தில் விசுவாசம். அதுதான் வழி. தேவனிடத்தில் விசுவாசமா இருக்கணும், முழு உலக இயேசு ஜீவன் பருவ விசுவாசமா இருக்கணும். அதுதான் பயப்படாமலும் கடங்காமல் வெற்றியுள்ள வாழ்க்கை வாழ்நாளாம் வாழ்வதற்கு வழி. ஒரு நாள் வாழ்நாளெல்லாம் வாழ்வதற்கு இயேசு ஜீவன் பரிபூர்ண ஜீவன். இயேசு கிறிஸ்து ஆமண்ட வாக்குத்தத்தங்களை பிதா குமார் பரிசுத்தாவி ஆதாம் முழு உலகத்துக்கு ஜீவசரீரம், ஜீவரத்தம், பரலோக ராஜ்யம், ஆதி அமர்ந்து இயேசு ஆமண்ட வாக்குத்தத்தம், எல்லையற்ற ஐஸ்வர்யம், எல்லையற்ற நீதி, தேவ நீதிக்கு உயிர்த்தது, பரலோக ராஜ்யம், பிதா குமார் ஆதாம் முழு உலகத்துக்கு பாவம் மன்னோட அசுத்தாவோட பசுத்தாவோட தேவதூதர்கள் எல்லாம் பணிவிட செய்ய அவர்கள் அபிஷாக் யாக்கோபு தாவீது எஸ்தரு தெபோரால் மரியாள் சாரால் ஆண்டவரே சோதரர் அவர்களை போல இந்த உலகத்துக்கு ஒளியா இருக்க, பூமிக்கு உப்பா இருக்க, வாழ்நாள் ஃபுல்லா கிறிஸ்து இயேசுல விசுவாசமா இருக்க, இயேசு ஜீவசரீர இயேசு சாமண்ட வாக்குத்தத்தங்களை பிதா குமார் ஆதாம் முழுவதுக்கு வாழ்நாள் வெளிப்படுத்த, இடைவிடாமல் எக்காலம் வெளிப்படுத்த, சோர்ந்து போகாமல் இருந்த பரிசுத்த தேவதூதர்கள் பணிவிட செய்ய, எல்லா கலக்கத்திலிருந்து, எல்லா பயத்திலிருந்து, எல்லா வியாதி சாகுபாக பசுத்தாயி ஆசுவாத ஐஸ்வர்ய சமாதான சந்தோஷம் வெற்றி ஜெயம் கொடுத்து இந்த செய்தியை கேட்க உடனே ஆஸ்வதிக்கும்படி ஜெபி கேட்கத்தான். ஏதாவது பாவம் செய்தா உடனே டிஸ்கரேஜ் ஆகும். இயேசு ரத்தம் சகல பாவம் நீக்கி சுத்தி கேட்கும். ஜீவரத்தத்தை தேவத்தங்க ஆதாம் சகல பாவத்துக்கு விடுதலாக்கப்பட, சகல பாவத்துக்கு விடுதலாக்கப்பட, ஆஸ்வதிக்கப்பட இந்த செய்தி கேட்க உடனே அப்படியே ஆஸ்வதிக்கும்படி ஜெபிக்கிறோம். மாபுரிய கொண்டு வரும்படி ஜெபி கேட்கத்தாவே பெரிய காரியம் செய்யும். இயேசு நாமத்துல எல்லா ஜெபத்திலும் மிக ஜீவனுள்ள நல்ல பிதாவே, கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக. தாமஸ் பரிபூர்ண ஜீவன் சபை சோழர் பகுதியை சபை நடக்க ஒவ்வொரு நாட்டையும் ஆன்லைன் மூலமாக பேசுகிற போங்க. துளிராம தாமஸ் யூடியூப்ல போக ஏஎன்சி எதுவும் சென்ட் பண்ணுங்க. அதை சப்ஸ்கிரைப் பண்ணி உங்கள் நண்பர்கள் பிள்ளைகள் செய்தியை ஷேர் பண்ணுங்க. குறைந்து ஒரு 100 பேருக்கு இந்த செய்தியை ஷேர் பண்ணுங்க. இதிலிருந்து நிச்சயமாக நீங்கள் ஆசிரியர்கள் செய்தி மூலமாக நீங்கள் ஆசிரியர் கத்தனுக்கு காணிக்கை செலுத்துங்கள். காணிக்கை செலுத்த விருப்பம் தான் என்ற கூகுள் பே நம்பர் 7339586648. காட் பேசு கத்தர்கள் ஆசிரியப்பாராக. இந்த செய்தி எம்பிசி வெள்ளூர் பகுதியில் ஞாயிறு ஆராதனை 7/7/2024 என்று கொடுக்கப்பட்ட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. நண்பர்கள் பிள்ளைகள் ஷேர் குறைந்து ஒரு 100 பேருக்கு இந்த செய்தியை ஷேர் பண்ணுங்க. கர்த்தர் உங்களை ஆசிரியப்பாராக. ஆமென்.